ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுபீஸ் டைரி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். பீட்ரூட் ரசம் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குட்டி சைஸ் பீட்ரூட், ஒரு தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஒரு 4 விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருந்த தக்காளி, பீட்ரூட் ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாமா? பாருங்கள், நான் மீதமுள்ள தண்ணியை எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் ரசம் நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்மளுக்கு ஒரு மாதிரி பதத்தில் திக்காக வரும். இப்போ நம்ம ரசத்துக்கு எப்போவுமே ரெடி பண்ணுற மாதிரி மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இதை கொரன்னு அரைச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நம்மளுக்கு வேண்டாம். இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் மல்லியோட தண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ நம்ம இது கூட சேர்த்து அதையும் ஒரு வாட்டி ஒரு பல்ஸ் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுவும் நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த ரசக்கலவையை நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, மல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் இப்போ போட தேவையில்ல, லாஸ்ட்டாக தாளிப்புக்கு போட்டுக்கலாம். அதனால் நான் இப்போ எடுத்துடுறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், பூண்டு, அப்புறம் அந்த பீட்ரூட்டை சாறு இருக்கீங்களா, அதையும் நம்ம எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நான் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து மஞ்சள் தூள், கல்லுப்பு, நம்ம கையால் கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கையால் கசக்கி விட்டால் கூட நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிப்புக்காக 1 ஸ்பூன் தான் நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த ரசக்கலவையை அது கூட ஊற்றிடலாம். நல்லா சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடலாம். பாருங்கள், ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது, நல்லா நுரக்கட்டி இந்த மாதிரி பொங்கி வந்தாலே போதும். நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இறக்கும்போது நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரசத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ முட்டை வறுவலுக்காக நான் வேக வச்சுருந்த முட்டையை எடுத்து தோல் வச்சு தனியாக ஒன்று 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் நான் கட் பண்ணி வச்சுருக்க முட்டையெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த எக்கு இந்த மாதிரி ஃப்ரை ஆகும்போது லைட்டாக தேவையான அளவு நம்மளுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு மேஜிக் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா, கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது எல்லாமே நான் நல்லா சேர்த்து இந்த மசாலா இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்காக நல்லா அப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த சவுண்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த மசாலா எல்லாமே இந்த எக்கில் நல்லா கோட் ஆகட்டும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகலாம். ரசத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் நான் இதை சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாமா? பாருங்கள், சுட சுட சாதம். இப்போ தான் வடித்த சாதம். நம்ம அல்டிமேட்டான ரசம் இன்னும் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாமா? பாருங்கள், கலர் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்மளோட முட்டை வறுவல். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி ரசம் கூட எக்கு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ்.